தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். திமுக பொருளாளர் TR பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்தது திமுக. RS பாரதி, R ஆசா, திருச்சி சிவா, ஏவா வேலு, MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 7 பேருக்கு குழுவில் இடம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்று திமுக IT விங் நிர்வாகிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. ஆன்லைனிலும் சரி ஆஃப்லைனிலும் சரி திமுகவே லயன் என்பதை நிரூபிப்போம் என்றும் சூளுரை. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று ஓ பன்னீர்செல்வம் கருத்து. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் திடீரென திமுக ஆட்சிக்கு புகழாரம். திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு 2026. 117 ஆண்கள் 117 பெண்கள் என 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்துகிறார் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். (2026) சட்டமன்ற தேர்தலில் நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த தொகுதியில் போட்டி? காரைக்குடி தொகுதியில் போட்டி என்று தகவல் வெளியாகி வரும் நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் கோயிலை வைத்து தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பாஜக சங் பரிவார்கள் திட்டமிட்டிருப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டும் சக்திகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்றும் நூல் வெளியீட்டு விழாவில் பேச்சு. சென்னையில் மின்சார ரயில்கள் குறைப்பு காரணமாக கிண்டி ரயில் நிலையத்தில் கடும் நெரிசல். 20 நிமிடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ரயில் போக்குவரத்து இருப்பதால் இரவில் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் பயணிகள் கடும் அவதி. (2021) புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவிடம் காங்கிரசார் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டு தொகுதியை வாங்கிக் கொண்டதாக திமுக MP ஜெகத் ரட்சகன் சர்ச்சை கருத்து. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் திமுக போட்டியிட்டிருந்தால் அனைத்திலும் வெற்றி பெற்றிருக்கும் என்றும் பேச்சு. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி பயில இடம் கிடைத்தால் பெற்றோர் நிம்மதியாக இருப்பார்கள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து புகழ்ந்து பேசிய ஆளுநர் RN ரவி. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி என்று தமிழிசை சவுந்தரராஜன் சாடல். அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து பேசாமல் மணிப்பூர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுவதாகவும் விமர்சனம். (45) ஆண்டுகால அரசியலுக்கு பிறகு அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட எண்ணை தூக்கி பிடித்தவர் விஜய். திமுகவை வீழ்த்த தவிக தலைவர் விஜயால் மட்டும்தான் முடியும் என்றும் KA செங்கோட்டையன் சூளுரை. ஒரு துண்டு பேப்பர் இல்லாமல் விஜய் செய்தியாளரை சந்திப்பார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆதவ் அர்ஜுனா சவால். திமுக தலைமை உத்தரவிட்டால் தவிக தலைவர் விஜயை எதிர்த்து போட்டியிட தயார். திமுக வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் PT செல்வகுமார் பேட்டி. ராதிகா நடிப்பில் வெளியாக உள்ள தாய் கிழவி படத்தின் போஸ்டரை மார்பிங் செய்து பாஜக காங்கிரஸ் இடையே மோதல். நிர்மலா சீதாராமன் புகைப்படத்தை காங்கிரசும் சோனியா காந்தி புகைப்படத்தை பாஜகவும் சித்தரித்து வெளியிட்டு விமர்சனம்.
பொய் பாடுவதிலேயே தான் வல்லவர், மற்றபடி எதிலும் வல்லவர் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி குறித்து அமைச்சர் ரகுபதி விமர்சனம். விடியல் பயணத்தை ஓசி பயணம் என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் உரிமை இல்லை என்றும் கருத்து. திருப்போரூர் கந்தசாமி கோவில் மாசி பிரம்மோற்சவ விழா அழைப்பிதழில் சாதி பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரிய வழக்கு. கோவில் திருவிழாவுக்களுக்கான அழைப்பிதழ்களில் உபயதாரர்களின் பெயரில் சாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது மயானத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பயன்படுத்த அனுமதி மறுப்பது தீண்டாமைக்கு சமம். ஈரோடு கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் உள்ள வண்டிப்பாதை நிலத்தை மயானமாக மாற்றக் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. நீலகிரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகளில் பால் விநியோகிப்பதற்கு பதிலாக மாற்று வழிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்திடுக ஆவி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் மாசி மக திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மார்ச் 1ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. உதகை அருகே பெற்ற தந்தையால் பாலியல் தொல்லைக்கு ஆளான 9ஆம் வகுப்பு மாணவி விஷம் குடித்து தற்கொலை முயற்சி. பாலியல் குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பழனி தண்டாயுதபாணி கோவிலில் இன்று ரோப்கார் சேவை நிறுத்தம். மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ். ஐநா சீர்திருத்தங்கள் மற்றும் தெற்குலக நாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உள்ளிட்டவை குறித்து முக்கிய விவாதம். இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறை. ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்த பேச்சுவார்த்தை வாஷிங்டனில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. உலகளவில் 40% வேலைவாய்ப்புகள் செயற்கை நுண்ணறிவால் பாதிக்கப்படக்கூடும் என்று சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை. இந்தியாவில் ஆண்டுதோறும் 26% வேலைகள் ஏஐயால் தீவிர தாக்கத்திற்கு உள்ளாவதாகவும் கருத்து. ட்ரம்ப் விதித்த உலகளாவிய வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்து அதிரடி உத்தரவு. சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு தடை விதித்தது அமெரிக்க நீதிமன்றம். ஆயிரத்து 1977 சர்வதேச பொருளாதார அதிகார சட்டப்படி வரிகள் விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரம் கிடையாது. அமெரிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட் உட்பட 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதிரடி உத்தரவு. மற்ற நாடுகள் மீது விதிக்கப்படும் வரிகளை குறைப்பதற்கான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் முடிவு அதிபரின் திறனை கட்டுப்படுத்தாது என்றும் அதிபர் ட்ரம்ப் திட்டவட்டம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலியா ஆறுதல் வெற்றி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஓமன் அணியை பந்தாடி அசத்தல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்று இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை. மூன்றாவது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, ஆஸ்திரேலியா மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்திய மகளிர் அணி தீவிரம். என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பலரும் பேசுகிறார்கள், ஆனால் அதில் உண்மை எதுவும் இல்லை.
முக்கியமான விஷயம் ஏதாவது இருந்தால் அதை நானே நேரடியாக பகிர்வேன் என்று இரண்டாவது திருமணம் குறித்த வதந்திகளுக்கு நடிகை மீனா முற்றுப்புள்ளி. ₹10 கோடி பணம் கேட்டு ஹிந்தி நடிகர் ரன்வீர் சிங்கிற்கு கொலை மிரட்டல். பிரபல தாதா பிஷ்னோய் கேங் பெயரில் அமெரிக்க எண்ணில் இருந்து வந்த மிரட்டலை அடுத்து பாதுகாப்பு அதிகரிப்பு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.